2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும்? 2026 பொறுத்தவரை பயனடையக்கூடிய ராசினா அது ரிஷபம். ஆஹா! ஏன்னா ம். 10ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருந்து 11ஆம் இடத்துல குருமனையில ம். பகவான் ஏறி உட்கார போறார். அது ஒரு பெரிய பிளஸ். சனி ம். பகவான் ஏறி ஆ உட்கார போறார். சரி. அதே மாரி குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடம், 5ஆம் இடம்னு போவாரு. இந்த 2.5 வருஷத்துல. ஸ்மூத்தான பயணமா? ஸ்மூத்தா ஸ்மூத்தா 2ஆம் இடம்ங்கிறது வருமானம். ஆனா 3ஆம் இடம்ங்கிறது சிறு தூர பயணம். அ அது மிகப்பெரிய லாபம் தான். அதுக்கடுத்து 4ஆம் இடம், 5ஆம் இடம் அப்படி எல்லாமே லாபம். இந்த 2.5 வருஷம் 11ஆம் இடத்து சனி முடியறதுக்குள்ள அவர் 3, 4, 5 3 இடத்துக்கு குரு பகவான் போவார். அதே மாரி ராகு கேது பயிற்சியிலயும் பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மகரத்துல ராகு பகவானும், ம். அதே மாரி 3ஆம் இடத்துல கேது பகவானும். இதுவும் லாபம். அப்ப லாபம். எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு லாபத்த குடுக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனா அவங்க என்ன எச்சரிக்கையா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் தொடங்கும்போது 2026 தொடங்கும்போது இப்பயே அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும். முன்னாடியே. ஆமா, இப்பயே உங்களுக்கு தனகாரகனா குரு நல்லா தானே இருக்காரு. இப்பயே நல்லா இருக்கும். அடுத்து சனி பகவான் குடுப்பாரு. ஆனா குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் சில வாய்ப்புகள தடுப்பாரு. அப்ப எல்லாத்தையும் திட்டமிட்டு ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய மிக முக்கியமான காலம். 2026 முடிஞ்சு 28 கடைசியில 26, 27 முடிஞ்சு 28 கடைசியில 7.5 தொடங்கும். அதனால சனி பகவான் குடுத்துட்டு தான் உங்களுக்கு 7.5 புடிப்பாரு. புரியுதுங்களா? இப்ப மேஷத்துக்கு தொடங்குற மாரி அடுத்து தொடங்கும் உங்களுக்கு 2028ல. அப்ப இப்பயே என்னென்ன சேமிக்கணுமோ, என்னென்ன விஷயங்கள சரியா பண்ணணுமோ, எந்த குற்றம் குறை இல்லாமல் ஒழுங்கு பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கணும்.